என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பிலே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மறுபடியுமாக எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை மகத்துவமானது! அவருடைய வார்த்தைக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அவர் அதை செய்வார். அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிற அந்த அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் நின்று அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எப்போது வரும் தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்க பழகினவர்களுக்கு தான் அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் என்பதை நேற்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்தே எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நேற்று தினத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை உண்டாகும். சரி, வார்த்தை உண்டாயிற்று. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெறுவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை அது அதிகாரமுடையதாய் புறப்படும். அந்த வார்த்தையில் இருக்கிற அத்தாரிட்டி, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் சாதாரணமானது அல்ல. அது ஆணவம் மிகுந்தது அல்ல, அதிகாரம் மிகுந்தது. பிரியமானவர்களே, ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையில் இருக்கிற அத்தாரிட்டி அது சாதாரணமானது அல்ல. நீங்க ருசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அநேக நேரங்கள்ல உலகத்தாருக்குள்ள அந்த இருக்கிற அந்த அதிகாரம் அது உலகத்தினால் கிடைக்கிற, உலக ஆணவத்தில் கிடைக்கிற அதிகாரம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெறுவதனால் ஒரு அதிகாரம் இருக்கு பாருங்க. அந்த அதிகாரம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அல்ல, நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையில கிடைக்கிற அதிகாரம். இதை இன்னொரு அற்புதமான அடையாளத்தோடு உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதப்பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே அந்த அதிகாரம் இருந்தது, அந்த அத்தாரிட்டி இருந்தது. பிரியமானவர்களே, அவர் அதிகாரத்தோடு கூட அந்த வார்த்தைகளை பேசினதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு இந்த அதிகாரம் தேவை. இது நான் யார் தெரியுமான்னு காட்டுற அதிகாரம் அல்ல, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே அதில் இருக்கிற அந்த அத்தாரிட்டி நீங்கள் உணர முடியும். அவங்கள சூழ்ந்திருக்கிற எதிர்ப்புகள், போராட்டங்கள் நடுங்குவதை நீங்கள் காண்பீர்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால், அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவர் வேதப்பாரகரை போல போதியாமல், அப்படின்னா போதகத்திலே அதிகாரம். இரண்டாவது, அவருடைய வசனத்திலே அதிகாரம். அவருடைய வசனத்திலே அதிகாரம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே விழு என்றால் அந்த அத்தாரிட்டி எவ்வளவு வேலை செய்யும் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அந்த வார்த்தைக்கு கடலும் காற்றும் அங்கே கீழ்ப்படியும். இறையாதே, அமைதியாருனா அந்த வார்த்தையில் இருக்கிற அத்தாரிட்டியில அது அடங்கும். பிரியமானவர்களே, என் வார்த்தைக்கு அதிகாரமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம செயல்படுத்தாதது தான் ஒரு பிரச்சனை.
இரண்டாவது, நாம் அனுபவிக்காததுதான் ஒரு பிரச்சனை. மூன்றாவது, நாம் இன்னும் அந்த எல்லைக்குள்ளாக வரவே இல்லை. இன்னும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரவே இல்லை. நம்ம ஒரு சாதாரண ஒரு பேப்பரை வாசிக்கிற மாதிரி கர்த்தருடைய வேதத்தை வாசித்துறோம். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்குள்ளாக செல்ல வேண்டும். யோசித்து பாருங்க, எலியா அந்த ஆகாப்பை நோக்கி எவ்வளவு அதிகாரத்தோடு சொல்லுகிறான். யார் இந்த எலியா? ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவனா இருந்தாலும் உலகத்தின் பார்வைக்கு அவன் சாதாரணமானவன். ஆனால் இவன் யார்? உலகத்தின் பார்வையில ஆட்சி செய்கிற ஒரு அரசன், ஒரு ராஜாவை பார்த்து இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் வாக்கின்படியே. இந்த அத்தாரிட்டியை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது இந்த அதிகாரம் வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் அசைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டுதான் சகலமும் நடக்கும். அந்த வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. அந்த வார்த்தையோடு கூட நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். தாழ்மையா இருப்போம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற அதிகாரத்தை அனுபவித்தவர்களாக வாழ்வோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 3:15. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்க, அப்போ சீஷர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்க இயேசு ஏற்படுத்தினார். இந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அதிகாரமுடையவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அதிகாரமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை அதிகாரமுடையது. அதிகாரத்தோடு இந்த உலகத்திலே உங்களை கலக்குகிறவர்களை நீங்கள் கலங்கடிக்க தேவன் கிருபை தருவாராக. அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சின சக்தி ஒன்றுமில்லை, அது அதிகாரமுடையது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அதிகாரமுடைய உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்காதது ஒன்றுமே இல்லை, உம்முடைய வார்த்தைக்கு அசையாதது ஒன்றும் இல்லை. உம்முடைய வார்த்தை அத்தனை சக்தி படைத்தது என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். உமது கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நல்ல தேவன், தொடர்ந்து உமது கிருபைகளை எங்கள் மேல் பொழிந்தருளும். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.